தலைவர் விஜய்க்கு எதிராக என்ன அவதூறு பரப்பலாம்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்பதான் பாஜக கூட்டணியில சேர போறாரு அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு தலைவர் விஜய் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில முற்றுப்புள்ளி வச்சாரு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கரூர் பிரச்சார கூட்டத்தை ஜனநாயகன் படம் ஷூட்டிங்னு சொல்லி கையில் எடுத்திருக்காங்க. கரூர் கூட்டத்தை ஷூட்டிங் எடுத்து தான் ஜனநாயகன் படத்தை பிரம்மாண்டமா காட்ட முடியுமா? இந்த அவதூற பரப்ப ஆரம்பிச்சதே சவுக்கு சங்கர் அவர்கள் தான். நீங்க விக்கிரவாண்டி மாநாடு இல்லன்னா மதுரை மாநாடை காட்டி இப்படி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏதோ நியூஸ் சேனல்ல இருந்து லோ குவாலிட்டி பிரிண்டை எடுத்து அதை ஜனநாயகன் படத்துல பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. சிபிஐ ரெக்கவரி பண்ணும்போது இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சது அப்படின்னு ஒரு ஜோக்கும் சொல்லியிருக்காங்க. சிபிஐ வச்சிருக்கிற போட்டோஸ் எல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி எல்லாம் ரொம்பவே வளர்ந்துட்டு தாவேக கட்சி எடுத்த வீடியோவை தான் இவங்க சிபிஐ ரெக்கவரி வீடியோன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஏற்கனவே திமுக கட்சியோட சன் நியூஸ்லயே போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியான வீடியோ. இப்படி தலைவர் விஜய் பத்தி அவதூறு பரப்பி மக்கள் கிட்ட தர்மடி வாங்குறது தான் இவங்களுடைய பொழப்பா இருக்கு. சினிமா டெக்னாலஜில VFX அப்படின்னு என்னெல்லாமோ டெக்னாலஜி இருக்கு. அதன் மூலமா ஒருத்தருமே இல்லாத இடத்துல கூட 1 கோடி பேர் இருந்த மாதிரி காட்ட முடியும். இப்படி சினிமா எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே கூட்டத்தை பயன்படுத்தணும்னா மலேசியாவில் நடந்த ஜனநாயக ஆடியோ லாஞ்ச பயன்படுத்தி இருக்கலாம். அதுவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு இந்த கொத்தடிமைகள் எல்லாம் எவ்வளவுதான் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. இதுல ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, கரூர் பிரச்சார கூட்டத்துல நடிகை பூஜா ஹெக்டே இருந்தாங்கன்னு நக்கீரன் கோபால் அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே இவங்களுடைய கேவலமான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்க எல்லாம் மக்கள் முன்னாடி எப்படிதான் முகத்தை காட்டுறாங்கன்னு தெரியல. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு. தலைவர் விஜய்க்கு எதிராக தினம் அவதூறு பரப்புறவங்களுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.